ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான நெயில் டிப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக எந்த கலர் ட்ரெஸ் போடுறோமோ அந்த கலர் நெயில் பாலிஷ் தான் நம்ம போடுவோம். இப்போது எல்லா ட்ரெஸ்க்குமே சூட் ஆகிற மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் நெயில் டிப் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நம்மளோட நெயிலை ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இங்கே நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி கட் பண்ணதால் நான் உங்களுக்கு சும்மா ஓவராலாக மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போ சைடில் எட்ஜஸ் எல்லாமே ஷேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கீறாமல் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். சைட் கார்னர்லாம் நல்லா ஷேட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நெயில் ஷேப்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஷேட் பண்ணி முடித்தாச்சு. சைட் கார்னர் ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் இருக்க சிலோ டேப் ஒன்று, ஒரு டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் ஒன்று, ஒரு ஒயிட் நெயில் பாலிஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த செலோ டேப்பை நான் சும்மா ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி நம்மளுடைய நெயிலில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். வீடியோவில் நல்லா தெரியும். நெயிலில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் நெயில் பாலிஷ், உங்கள்கிட்ட என்ன கலர் நெயில் பாலிஷ் இருக்கோ அந்த கலர் எடுத்துக்கலாம். நான் ஒயிட் நெயில் எடுத்திருக்கேன். ஒயிட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெயில் மட்டும் தனியாக ஒயிட் கலரில் தெரியும். ஸோ நான் ஒயிட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஒயிட்டை மட்டும் நான் டேப்லேருந்து நெயில் வரைக்கும் நான் போடுறேன். இப்போ போட்டோம் அப்படின்னா நம்ம நெயில் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்க நெயில் மட்டும் ஒயிட்டாக தெரியும். இப்போ நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா நமக்கு அன்ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா ஈவனாக தெரியும், பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ அந்த டேப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும். அதே மாதிரி எல்லா நெயிலையுமே நம்ம பண்ணணும். டபுள் சைட் டேப் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அதை வச்சோம் நம்ம பண்ணலாம். இந்த டேப்லேயும் நம்ம பண்ணலாம். இந்த டேப்பில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கலர் நல்லா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம எடுக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். டபுள் சைட் டேப்பும் நமக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்கும். டபுள் சைட் டேப் இருந்தாலும் நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த டேப்பை நான் நல்லா ஒட்டியாச்சு. இது நம்ம ஒயிட் நெயில் பாலிஷில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வேறு ஏதாவது நெயில் பாலிஷை வச்சும் நம்ம பண்ணலாம். இப்போ டபுள் கலர் ஷேட் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா லுக்காக இருக்கும், கிளியர் லுக்காக இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போது எல்லா நெயிலுமே நான் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போது லாஸ்ட்டாக சுண்டு விரலில் பண்ணோம். இப்போ சுண்டு விரலில் பண்ணும்போதும் நமக்கு நல்லா ஃபுல்லாக எட்ஜிலலாம் நம்ம போட்டு வைக்கணும். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா அந்த செதையெல்லாம் நெயில் பாலிஷ் இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம ஜஸ்ட்டு கிளிப்பை வச்சு நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் ஒன்று எடுத்துக்கணும். சைடில் இருக்கலாம் அந்த எக்ஸஸ் எல்லாம் எடுத்துடணும். ஓகே, இப்போ டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ். இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் எடுத்து மேலே அப்படியே ஃபுல்லாக ஓவராலாக மேலே அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணும்போது நம்ம லைட்டாக சைட்லலாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம பாக்ஸ் ஷேப்பில் பண்ணுறதால சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா லுக்காக தெரியும். ஓகே, இப்போ நம்ம பண்ணும்போதே நமக்கு நல்லா தெரியுது. இதில் நமக்கு இந்த ஒயிட் தவிர வேறு ஏதாவது கலர் நெயில் பாலிஷ் இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணலாம். இப்போது இதில் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் நல்லா டபுள் ஷேட் கொடுக்கணும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நம்ம டபுள் ஷேடும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சாச்சு. அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெஞ்ச் டிப் நெயில் பாலிஷ் டிப்பு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.